ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இப்போ தான் சிவகார்த்திகேயனோட மதராசி பார்த்து முடித்தேன். ஏஆர் முருகதாஸ் வந்து அவரோட மூவி மேக்கிங் டச்சை வந்து லூஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ ஷுட் நாட் மேக் மூவிஸ் எனிமோர். ஐ நோ இட்ஸ் அ பிக் ஸ்டேட்மெண்ட் டு சே, பட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா நான் வந்து அமரன் பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து அந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப அழகாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அமரன் மைண்ட் செட்டில் இவர் துப்பாக்கி அந்த ரேஞ்சுக்கு அவங்க பில்டப்லாம் கொடுத்ததுனால நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து கனெக்ஷன் அப்படி போகுது. ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து இது மெகா சீரியல் கதை மாதிரி ஒரு கதையை எடுத்து அதில் கொஞ்சம் ஆக்ஷன், எக்கச்சக்கமான வயலன்ஸை வச்சு ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே, இன்டர்வல் பிளாக் வரும்போதே ஓகே இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் விடாமல் வளன்னு இழுத்துக்கிட்டே போயிருக்காங்க. லவ் ட்ராக்கை வந்து உள்ளே வச்சு, லவ் தான் இந்த படத்துக்கே எல்லாமே, இந்த ஹோல் ஆப்ரேஷனே லவ்ன்ற ஒரு மேட்டர்னால தான் வருதுன்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு மென்டல் இல்னஸோடைய ஆஸ்பெக்ட், கஜினி எப்படி அந்த ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதில் ஹீரோக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால அவருக்கு ஒரு பயங்கரமான பலம் வருது. அந்த ரிலேட்டடான ஒரு ஸ்டைலில் தான் வச்சுருக்காரு. நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் பேஷ் சம்படிஸ் கிரியேஷன். ஏன்னா மூவி மேக்கிங் ஸ்டைல் நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. சலம்பல சாங் வந்து தொடங்கினோடனே வருது, ஃபர்ஸ்ட்லேயே ரொம்ப நல்லா அந்த சாங் வந்துடுது. அதுக்கப்புறம் எதுவுமே உட்காரவே இல்லை. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரான்னு உண்மையாகவே டவுட் வர அளவுக்கு இருந்தது. எந்த கேரக்டருமே மனசில் நிற்கலை. பிஜு மேனன் மட்டும்தான் அந்த போலீஸாக வராரு. அவர் நம்ம ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கார், கொஞ்சம் நம்மளுக்கு ஓகேயாக இருக்குது. மற்றபடி எதுக்காகவோ எதையோ தேடி போகிறாங்க. அந்த கதையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. நம்ம சாப்பிட உட்காந்துட்டு நமக்கு ஏதோ ஒன்று பத்தாத மாதிரியே இருக்கும்ல, உப்பு பத்தலையா இல்லை ஏதோ ஒன்று பத்தலையா, ஆனால் என்ன பத்தலைன்னு தெரியலன்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இதில் கிடச்சிது. நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்டடாக தான் தேட்டரை விட்டு கிளம்பி போனாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எவ்ரிபடி ஷேர் த சேம் ஃபீலிங், நாட் ஜஸ்ட் மீ. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து மேபி அவருக்காக வேணால் போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். மற்றபடி இது வந்து ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு தான் ஒரு படமான ஒரு மூவி. அந்த வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது வந்து யோசிச்சுக்கலாம். பட் அகெயின் எல்லோரும் இப்போ நிறையா வயலண்ட் படங்கள்லாம் வீடியோ கேம்லாம் விளையாடுறாங்கனால ஓகே. பட் அகெயின் இதுக்காக நான் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒன்று இம்ப்ரெசிவாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது அதை சொல்லு. ஸ்டோரியே இல்லை, அது மெகா சீரியல் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு லைனை வச்சுட்டு அந்த லைனை வச்சு அவங்க அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மூவி எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சோஷியல் காசு, ஒரு ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது, அதனால அவருக்கு ஒரு பயங்கரமான பலம் வருது. அவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் அதை இந்த பலத்தை வச்சு பண்ணிடுவார். லவ்ன்ற ஒரு மேட்டரை வச்சு அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மெகா சீரியல் மாதிரி இந்த விழுந்துரும் அப்படியே மாடியில் உருண்டுக்கிட்டே இருப்பாங்களா, 2 எபிசோடுக்கு கீழே விழுவாங்கல்ல, அந்த மாதிரி அது உளுந்துக்கிட்டே இருக்காங்களா. அது வந்து எனக்கு எப்படி லைக் எதுக்கு இது சில இடங்களில் தேவையில்லாமல் வந்து இருந்தது. இப்போ ஆப்வியஸான மிஸ்டேக்ஸ் நிறைய இதில் வந்து முருகதாஸ் ஆப்வியஸான மிஸ்டேக்ஸ். அமெச்சரிஷா இருந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர் மாதிரி இல்லை, பெரிய டைரக்டர், ஆக்ஷன் படங்களுக்குன்னே பேர் போனவர் அவர் இப்படி ஒரு படம் பண்ணுவாரான்னு நான் நினைக்கல. பட் நான் சொல்கிறேன்ல, ட்ரெய்லரை பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ட்ரெய்லரே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் காமிச்சா அதான் படமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே அவர் வந்து ஏதோ ஸ்பெஷல் ஆப்ஸ்ல இருக்கிற காப் மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயனை. அவர் கார் விற்கிற ஒரு ஆளு. இஸ் நாட் கார் லைக் ஹி வர்க்ஸ் இன் அது ஒரு செகண்ட் ஒரு ஃப்ரேம் காமிச்சாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஹி இஸ். இட்ஸ் நாட் லைக் ஹி இஸ் an undercover cop or anything. இந்த தியேட்டர்ல எல்லாருடைய பேச்சும் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் பைத்தியமா இல்ல படத்தை பார்க்க வந்து நம்மலாம் பைத்தியமான்ற லெவல்ல பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் கூட, அந்த ஆடியன்ஸ்லாம். அந்த மாதிரியே தான் படம் இருந்தது. இல்லை, படம் அப்படிதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்றதே ரொம்ப நேரத்துக்கு புரியல நமக்கு. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்தது. சரி ஏதோ சொல்ல வராங்களா, ஏன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் திஸ் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ரெசன்டேஷன் ஃபாஸ்ட்டாக போகுது படம். அதெல்லாம் சைட்டுப்பா. வில்லன் ஒருத்தன் வரான், இல்லை சிவகார்த்திகேயன் ஒருத்தன் வச்சுக்கோ, 100 பேர் கன் வச்சிருக்காங்க, ஒரு கமாண்டோஸ் வச்சிருக்காங்க, நாட் ரெகுலர் போலீஸ். அவனை சுடவே முடியல, அவன் நடந்து வந்துட்டே இருக்கான், வந்து எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சிடறான். ஆனா கமாண்டோஸ் எடுத்துறாங்க. ஒரு கன் விற்கிற வந்து மாஃபியா, அந்த மோகல் வந்து கடைசியில் கையில் கன்னெல்லாம் வச்சிருங்க, லெட்ஸ் ஃபைட் ஈச் அதர் வித் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. அது எதுக்காக? ஒருவேளை 2 பேருடைய
அதை சொல்லி தான் மேபி மூவியை வித்திருப்பாங்களா இருக்கும் சிவகார்த்திகேயன் கிட்டயும் அந்த வில்லன் பர்சன். நீங்க அடிக்கிறீங்க சார், கையில அடிச்சு நீங்க சாவடிச்சிருக்கீங்க அடிச்சு சாக அடிக்கிறீங்க சார். உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு டைட் சீக்வன்ஸ் இருக்கு சார், நீங்க அப்படி வரீங்க. ஸோ இது வந்து தனித்தனியா சில சீன்ஸ் எடுத்து கோர்வையா அந்த பஞ்சு சீன்ஸை மட்டும் வச்சுட்டு நடுவில் அங்கங்க ஃபில்லர் போட்டு ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரையும் மீறி எனக்கு தெரிஞ்சு இது வந்து மெகா சீரியல் மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இதுல வந்து இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லவே முடியல. ஒரு கொஹிசிவ்னஸ் இல்ல, அது கோர்வையா இல்ல. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு டார்க் ஹவுஸ்ல இருக்காங்க, சிட்டில ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இது போலீஸ் கமாண்டோ ஆஃபீஸ் இருக்கு. போயிட்டு என்ன பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு 10 வாட்டி போயிட்டு வராங்க. கரெக்ட். அது காமெடியா இருக்கு. அப்புறம் இது ரொம்ப சீக்ரெட் மிஷன், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போற வர எல்லார்ட்டையும் சொல்றாங்க, இங்கதான் வச்சிருக்கோம், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓப்பனா எல்லாரும் எல்லாமே அதை பத்தி பேசுறாங்க. ஆனா பெரிய கோவர்ட் ஆபரேஷன்ற மாதிரி அதை பிரசன்ட் பண்றாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல அமரன்ல இருக்கிற அந்த சிவகார்த்திகேயனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாம மூளையை வீட்டுல வச்சுட்டு வந்தா கூட பார்க்க முடியல இந்த மாதிரி இருக்குது. இல்ல ஏன்னா அந்த இடத்துல நம்ம அந்த ட்ரெய்லர் வந்து அப்படி இருந்தது. இட் பிரசன்டட் ஆஸ் இஃப் அந்த வாக்கி டாக்கி அப்படி சுத்தி போட்டு நடந்து போறது, அந்த ஜம்ப் பண்ற சீன்லாம் வச்சோன்னே ஓ இவர் ஒரு போலீஸ் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிரும். யூஸ்வலா ஒரு லேமேனா இருப்பாங்க, சிவிலியனா இருப்பாங்க, அப்புறம் போலீஸா போவாங்க இல்லையா, அப்படித்தான் நம்ம உள்ள வரோம். இதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது ஏதோ வந்துற போதுன்னு அவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குன்னு வைக்கிறாங்க. இது வந்து இந்த மிஸ்டர் லோக்கல், மாவீரன் அந்த மாதிரி படங்கள்லாம், மாவீரன்ல காதுல கேட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மென்டல் இல்னஸ் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மென்டல் இல்னஸ்னால அவருக்கு அப்படி ஒரு சக்தி வருது. அவரோட பாஸ்ட்னால அவருக்கு வந்து அவர் அறியாம ஒரு வீரம் வந்து எல்லாரையும் நல்லது கெட்டது நல்லதுக்காக உலகத்தையே நான் அழிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் போறாரு. பட் காசு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் சொல்ல தெரியல. பட் ஏஆர் முருகதாஸுக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா somebody like ஏஆர் முருகதாஸ் இஸ் குட் அட் ஸ்டோரி டெல்லிங். he is actually good at that. I don't know what happened. Maybe கொஞ்ச நாளாவே I think he lost his touch maybe, or maybe இது வந்து பேன் இண்டியாவாக பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் கூட அவங்க எடுத்துருக்கலாம். இல்லை மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் இது கேட்டு பண்ணணுன்றதுனால கன்ஃபியூஸ்டாக எடுத்தாரா, எனக்கே ஒன்றும் புரியல, தலை சுத்திருச்சு எனக்கு. சரி போதும், நீயே மெகா ஸ்டோரியோ சொல்லிட்டே இருக்காத முடிய கதையை. ஏன்னா நீங்க தானே லெங்க்தியா கேக்குறீங்க. இல்ல போதும் சொல்றேன். நெகட்டிவா சொல்லணும்னு நான் சொல்லல. நிஜமாவே இந்த படம் வந்து ஓடிடியில பாக்குற அளவுக்கு தான் ஒர்த்துன்றதுனால நான் அதை ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஆஸ் அ ஃபேனா, ஒரு நார்மல் மூவி ஃபேனாக தான் இந்த படத்துக்கு வந்தேன். எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஆஸ்பெக்டுக்கே நான் வரல. ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஓப்பன் மைண்டடாக வரணும். வெறும் ட்ரெய்லர் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன். சலம்பல சாங் நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். மற்றபடி நான் அவங்களோட இன்டர்வியூஸோ நான் எதுவுமே பார்க்கல. எனக்கு எதுவுமே இந்த என்ன கதை கலன்னு கூட தெரியாமல் தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் இதையும் மீறி நான் தேட்டருக்கு தான் போவேன் அப்படின்னா ட்ரெய்லர் அப்படியே மறந்துடுங்க. கம்ப்ளீட்டாக மறந்துட்டு லைக் ஜஸ்ட் ஜீரோவாக இந்த படத்துக்கு வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி வேணால் ஒரு இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசையாக பார்க்குறீங்கன்னா ஓடிடிக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thank you guys for watching this video.